இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. எனக்குள்ள இருக்கிறது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த சிலம்பத்தை எடுத்துருவோம். ஸோ அதை வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றத்தர்களுக்கு போகிறோம் பகிர்ந்தா என்ன. சிலம்பத்தை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கை விரல்ல இருந்து உள்ளங்கால் விரல்ல இருந்து ஆணித்தரமா பூமியில நல்ல பதியும். அக்குபஞ்சரா இருக்கிறனால உள்ளங்கையின் நரம்புகளும் ராஜ உறுப்புகளுடைய நரம்புகளும். இந்த சிலம்பம் வந்து போர்க்கால பயிற்சின்னுவாங்க. போர்க்கால பயிற்சின்றதாக பெற்றோர்கள் வந்து முதல்ல பயந்தாங்க. இல்லை, என் பையனுக்கு வந்து சிலம்பம் வந்து கண்ணில் பட்டுரும், தலையில பட்டுரும், ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். எப்படி விளக்கம் கொடுத்தாங்க? வாரத்தில் 3 நாள் வந்து சிலம்பம், 1 நாள் பிரேக்கு, 2 நாள் வந்து யோகா. நான் ஓவிய நுண்கலை படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒரே பேஜா இல்லாமல் அவங்கவுங்க ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நான் பிரித்து இப்போ வந்து இந்த 4 பிள்ளைய வந்து இப்போ என்கிட்ட வந்து 35 பிள்ளைய படிக்கிறாங்க. 35 பிள்ளைகளையுமே டிஸ்ட்ரிக்ட் பிளேயராகவும், ஸ்டேட் பிளேயராகவும், நேஷனல் பிளேயராகவும், இன்டர்நேஷனல் பிளேயர் வரைக்கும் நான் ஆக்கி கொண்டுட்டு போயிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்ன்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். அதில் ஆயுர்வேத மருந்துகள்லாம் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 25வது வருஷம் நாங்கள் கடந்து வந்த பாதையை வந்து சில்வர் ஜூப்ளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். நானும் நிறைய இன்னைக்கு 8வது பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இந்த 7 பேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சாப்பிட்றத பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. உடல் உழைப்பை பற்றி யாருமே பேசலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வந்திருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ்ன்றவர் வந்திருக்காரு. சிலம்பம் கற்றுக் கொடுக்குறாரு. எவ்வளோ மறந்து போன ஒரு விஷயம் சிலம்பன்றதெல்லாம். இன்றைக்கி சினிமாவில் ஒரு சண்டையில் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிட்றோம். ஆனால் ஒரு சிலம்பம் கற்றுக்கிறது வந்து அந்த சண்டை காட்சியில் பார்த்துட்டு ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்கிறோம். கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஒரு பயிற்சி இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி. அதை பற்றி அவர் இங்கே பேச வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்போம். சரிங்களா? வணக்கம், என் பேர் எம் சுரேஷ்குமார். நான் வந்து அக்குபஞ்சர் எம்டி முடிச்சிருக்கேன். மருத்துவத்துறையில் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைன் ஆர்ட் முடிச்சிருக்கேன். DFA அப்படின்னுவாங்க, ஓவிய நுண்கலை, அது முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிலம்பம் பாரம்பரிய கலையானது சின்ன வயசில் படித்தது. அதுக்கப்புறம் யோகா, சதுரங்க விளையாட்டு, இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்ட விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தது. இருந்தாலும் திருமந்திரத்தில் ஒரு விஷயம் சின்ன பிள்ளையில் படித்த விஷயங்களை வந்து, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு பிடி உணவு, யாவருக்குமாம் நன்னுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து எனக்கு வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. நம்ம காலங்களில் வந்து எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுவோம், எவ்வளவோ பொருள் தேடுவோம். அதில் இருந்து ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், சுற்றுச்சூழலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த திருமந்திரத்தோடைய விளக்க உரை. அப்படி பார்க்கும்போது சரி, நம்ம கையில் இருக்கிற மற்ற கலைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆணித்தனமாக விழுந்துச்சு. அதில் இருந்து தான் இப்போ சிஎம் அவங்க வந்து சிலம்பத்தை வந்து ஸ்போர்ட்ஸு கோட்டாவில் இன் பண்ணாங்க. அதே போல் மோடி ஐயாவும் ஸ்போர்ட்ஸு கோட்டாவில் இது பண்ணாங்க, இல்லை இன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பக்கத்தில் உள்ள பசங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. நம்ம முதல்ல படித்த கலையை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா என்ன. இன்றைக்கி உள்ள பசங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. நம்ம சின்ன பிள்ளைகளை வந்து ஓடி ஆடி விளாண்டுருப்போம், ஓடி பிடிச்சி விளாண்டுருப்போம், பச்சை குதிரை தாண்டி இருப்போம். இந்த மாதிரி இப்போ இந்த விளையாட்டுலாம் பாரம்பரிய விளையாட்டுகளே குறைஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியறதும் இல்லை. அதெல்லாம் இதை மீட்டு எடுத்தால் என்ன அப்படின்றதுல எனக்குள்ளே இருக்கிறது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றத்தர்களுக்கு போகிறோம் பகிர்ந்தா என்ன. அது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரு பிள்ளை நல்லா வந்துருச்சுன்னா அது வந்து என்னைய மாதிரி ஒரு 4 பிள்ளைகளை வந்து உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த சிலம்பத்தை எடுத்துருவோம். சிலம்பத்தை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கை விரல்ல இருந்து உள்ளங்கால் விரல்ல இருந்து ஆணித்தரமாக பூமியில் நல்ல பதியும். அக்குபஞ்சராக இருக்கிறனால அந்த இதனால உள்ளங்கால் ரேகை இதுலேயும் நரம்புகளையும் உள்ளங்கையின் நரம்புகளும் ராஜ உறுப்புகளுடைய நரம்புகள் வந்து பின்னி இருக்குது. ஸோ அதை வந்து கையாளும் போது பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்ல சுறுசுறுப்பை வந்து ஏற்படுத்தி விடும். இதனால் நினைவு ஆற்றல் வந்து கூடும். இப்போ மொபைலில் இருக்காங்க, மொபைலுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்க கேம் விளையாடுறது, அது இன்னொருத்தவங்களுடைய பரிமாற்றமே விட்டு போயிடுது. அது எப்படி சொல்கிறலாம், கண்டினியூட்டிவ்னுவாங்க, அதுக்கப்புறம் உரையாடுதல்னுவாங்க, அப்புறம் படிக்கிறதுன்னுவாங்க. இந்த இது எதுவுமே இப்போ இல்லை. அதாவது படிக்கிறது மீனிங் வந்து
நம்ம படிப்பு பாடத்தை மட்டும் பள்ளிக்கூட பாடம் மட்டும் இல்லாமல் லைப்ரரி போகிறது, இல்லை நாவல்கள் படிக்கிறது, அந்த வாசிப்பு திறனே வந்து பிள்ளைகளுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், மீட்டெடுத்த கலை தான் வந்து சிலம்பம். இந்த சிலம்பம் வந்து போர்க்கால பயிற்சின்னுவாங்க. போர்க்கால பயிற்சின்றத பெற்றோர்கள் வந்து முதல்ல பயந்தாங்க. இல்லை என் பையனுக்கு வந்து சிலம்பம் வந்து கண்ணில் பட்டுரும், தலையில் பட்டுரும், ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கும் விளக்கம் கொடுத்தேன். எப்படி விளக்கம் கொடுத்தேன், நம்மளும் சின்ன பிள்ளையில வந்து ஓடி ஆடி விளாண்டுருப்போம், கீழே விழுகாமல் இருந்திருப்போம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம், கீழே விழுகாமையாக இருந்தோம், கீழே விழுந்து தானே கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இதையும் கொஞ்ச நாள் விடுங்க பார்ப்போம் அப்படின்னா. சரி, அந்த அந்த டயத்துக்கு வந்து லாக்டவுன் வந்துச்சு. அந்த லாக்டவுனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பசங்களை எனக்குள்ளே இருந்த விழுந்த எண்ணத்தை வந்து ஒரு 4 பிள்ளைகளை வந்து நம்ம உருவாக்கினா என்ன அப்படின்ற தாட்டு உள்ளே விழுந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவினிங் அவன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 5 to 6 மட்டும் ஒரு 1 hour கிளாஸ் எடுப்போம். ஒரு 4 பிள்ளைகளை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்குவோம். அது சிலம்பத்தை சொல்லிக் கொடுப்போம். மறைஞ்சு போன கலையை வந்து மீட்டெடுப்போம் அப்படின்ற நோக்கம் இருந்தது. இப்போ வந்து இந்த 4 பிள்ளைய வந்து இப்போ என்கிட்ட வந்து 35 பிள்ளைய படிக்கிறாங்க. 35 பிள்ளைகளையுமே டிஸ்ட்ரிக்ட் பிளேயராகவும், ஸ்டேட் பிளேயராகவும், நேஷனல் பிளேயராகவும், இன்டர்நேஷனல் பிளேயர் வரைக்கும் நான் ஆக்கி கொண்டுட்டு போயிருக்கேன். இந்த வருஷம் 2024 நேஷனல் பிளேயராக உருவாக்கியிருக்கேன். எத்தனை பிள்ளைகளை? 15 பிள்ளைகளை உருவாக்கியிருக்கேன், நேஷனல் பிளேயர் ஆக்கியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் சேலஞ்ச் மீட்டுன்னுவாங்க. அது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்கேன். 8 பிள்ளைய வந்து அது வரைக்கும் வந்துட்டாங்க, மற்ற பிள்ளைய வந்து ஸ்டேட் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுன்றது சிலம்பம், ரெட்டைக்கம்பு, வாள்வீச்சு, மான்கொம்பு, சுருள்வாள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த கலையில் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சது தெரியாததை வெளி இடத்துல போய் நான் கற்றுக்கிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது மூலியமா பேரண்ட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் 4 பிள்ளையிலேருந்து 35 பிள்ளைகள் ஆச்சு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வின் பண்ணுறாங்க, அவங்க வாங்கிட்டு வர மெடலையும் சர்டிஃபிகேட்டையும் பார்க்குறாங்க, அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ என் பிள்ளையும் அதே மாதிரி ஆகணும். இதனால் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. இது மூலியமா இந்த சிலம்பங்களை வந்து 2 கையும் சுழற்றி ஆகும். இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, அக்குபஞ்சர் டாக்டர் நான் சொல்கிற மாரி வலது பக்க மூளை, இடது பக்க மூளைன்னு இருக்குது. இது ஆக்டிவிட்டீஸ் வந்து அட் அ டைம் நடக்கும். ரெட்டை கம்பு சுற்றுவாங்க நம்ம பசங்க. 2 கையுமே சிங்கிள் ஸ்டிக் போட்டாலும் சரி, டபுள் ஸ்டிக் போட்டாலும் சரி, 2 கையும் ஆக்டிவேஷன் இருக்கும், 2 காலும் ஆக்டிவேஷன் இருக்கும். முன்னம் பக்கம் பின்னம் பக்கம் அட் அ டயத்தில் திரும்புவாங்க. இந்த நொடி பொழுதில் 360 டிகிரியும் சுற்றி வருவாங்க. ஸோ அதனால் அவங்க படிப்பு நினைவு திறனும் கூடுது. இப்போ வந்து மொபைல்லேருந்து நான் என் பிள்ளைகளை மீட்டு எடுத்துட்டேன். என் பிள்ளைகள்னு என்னை சுற்றி வர, என்னை நம்பி வர பிள்ளைகளை தான் என் பிள்ளைகள்னு சொல்கிறேன். என் பிள்ளைகள் தனிப்பட்டு சொல்லலை, என்னை நம்பி வர எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகளாக நான் கருதி ஒவ்வொருத்தவங்களையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிலம்பத்தை மட்டும் எடுத்துக்காமல் யோகாவையும் எடுத்துக்கிறேன். யோகான்றது நம்ம உடம்புக்கு ஒரு ஃபிசிக்கல் வேணும். எலும்பும் நரம்பும் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்குமே இருக்குது. 60 வயசானாலும் இருக்குது, 90 வயசானாலும் இருக்குது. 5 விளையாதது 50 விளையாதுன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளாக இல்லாமல் 15 வயசுலேயும் வளையும், 50 வயசுலையும் நினச்சா முடியும் கண்டிப்பாக. இப்போ யோகாவையும் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பைசா கொடுத்து கற்றுக்கிற அளவுக்கு இருக்காங்க, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி போகிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இதை வந்து இதுவையும் சிலம்பத்தையும் யோகாவையும் எந்த ஒரு காலத்துலேயும் பிள்ளைகளுக்கு கிளாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரத்தில் 3 நாள் வந்து சிலம்பம், 1 நாள் பிரேக்கு, 2 நாள் வந்து யோகா, மந்த்லி 2 days யோகா. இதுக்கப்புறம் நான் ஓவிய நுண்கலை படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஓவிய நுண்கலையில் அதையும் என் பிள்ளைகளுக்கு ஒரே பேஜாக இல்லாமல் தனித்தனியாக பிரித்து கொடுத்து ஓவிய நுண்கலை பேசிக்கில் இருந்து, கலரிங் டெக்னாலஜியிலேருந்து, பென்சில் ட்ராயிங்லேருந்து, ஆயில் பெயிண்டிங்லேருந்து அவங்கவுங்க ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நான் பிரித்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தரேன். என்கிட்ட இருக்கிறது எதையுமே நான் வச்சுக்கிறாம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும். இதுலேயும் திருமூலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் யாவும் வையகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எனக்குள்ளே வந்து ஒரு ஆக்கத்தை உண்டாக்குச்சு. அதுதான் வந்து இவ்வளோ தூரத்து சொல்ல முடியுது. என்னுடைய காலத்தில் நான் ஏங்கப்பட்டது நிறைய விஷயங்கள் ஏங்கப்பட்டது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு படம் வரையக்கூடிய திறமை இருந்துச்சு, ஆனால் வெளியில் உலகத்துக்கு கொண்டுட்டு வர முடியல. ஆனால் என் காலத்தில் சிறுவர் மலர்னு ஒரு புக் இருந்துச்சு. அதில் வந்து பசங்களுடைய ஃபோட்டோவோட அவங்க படம் வரைஞ்ச படத்தோடு வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏக்கமாக இருந்துச்சு. டீச்சர்கிட்ட கூட, அந்த டிராயிங் சம்மந்தமான டீச்சர்கிட்ட கேட்டால் கூட இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ என்கிட்ட படிக்கிற பிள்ளைகளை படம் வரைகிறத, போட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறத, பேப்பர் நியூஸ் வரைக்கும் கொண்டு போயிடுறேன். ஸோ இதை வந்து நான் வந்து பிள்ளைகளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் பாடம் மாதிரி, ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி நான் பிள்ளைகளை வந்து ட்ரெயின் அப் பண்ணுறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பிடிச்சு வரணும், விளையாட்டு போல் கற்றுக்கணும். ஸோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். பிள்ளைகள்கிட்ட இருந்து நான் எப்படி விஷயங்களை நான் வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டேலாம்.
அவங்களுக்கும் கஷ்டமெல்லாம் போயிடும், எனக்கும் கஷ்டமெல்லாம் போயிடும். அதனால் பிள்ளைகளுக்கும் எனக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்கள எந்த நேரத்தில் டியூன் பண்ணி போட்டி வருதா, போட்டி வரதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 1 மாதம் வந்து அவங்களுக்கு அப்படி அப்படியே செட் பண்ணி விட்டோம். அந்த ஏஜ் கேட்டகரி வயசில் சிலம்பஸ் இருக்குது, அந்த பாடத்திட்டங்கள் பிரகாரம் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தோம்னா அவங்க ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒளிமுறைவு இல்லாமல் ஒரு கொண்டுட்டு போனோம் அப்படின்னா சிலம்பமும் சரி, அழிஞ்சு போன கலையும் சரி, கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும். அது மாதிரி ஓவியன்றது தியானம். ஒரு விஷயத்தை வந்து புத்தியும் நினைவுகளும் சிந்தனையும் எல்லாம் ஒரு இடத்துல குவிகிறது தான் தியானம்னுவாங்க, மெடிடேஷன். அதை வந்து ஒரு பொருளை வந்து படைக்கும் போது, ஒரு ஆப்பிள் பழம் வந்து என் பிள்ளைகிட்ட நான் சொல்கிறேன், ஒரு ஆப்பிள் பழம் வரைஞ்சோம்னா அது ஆப்பிள் பழமாக இருக்கணுமா, இல்லை ஆப்பிள் பழமாகவே இருக்கணுமா, இல்லை ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கணுமான்னு கேட்பேன். அவங்களுக்கு சொல்ல தெரியாது, திருப்பியும் கன்வெர்ட் பண்ணுவேன். அப்போ இல்லை மாஸ்டர், என்னோட பேப்பரில் வந்து ஆப்பிள் பழமாகவே இருக்கணும், புரிகிற மாதிரி சொன்னால் தான் புரியும். ஸோ ஆப்பிள் பழமாகவே இருக்கணும். அப்போ நீ வந்து ஒரு பிரம்மாவுக்கு ஈக்குவல். ஒரு பொருளை வந்து படைக்கிறோம்ல, படைக்கும் போது அது பிரம்மா தானே. ஸோ நீ அந்த இடத்துல வந்து இறைவனுக்கு ஒப்பாயிருவ அப்படின்ற மாதிரி உன்னோட சிந்தனைகள் பூரா வேறு எங்கேயும் போகாது, அது ஒரு இடத்துல மட்டுமே குவியும் போது தான் நம்மளுடைய நினைவுத்திறன் வந்து கூடுது, அங்கேயும் வந்து நம்மளுக்கு மனம் அமைதி கிடைக்குது. ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு கொண்டுட்டு போகிறது பெரிய சிரமம். அவங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக ரீச் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மொபைல் பண்ண வேலையும் டிவி பண்ண வேலையும் நம்ம பிரேக் பண்ணி பசங்களை வந்து வேறு விதமாக திருப்பிடலாம். இந்த இடத்துல தான் வந்து விவேகானந்தர் எனக்கு தோணுனாப்புல 100 இளைஞர்களை கொடுங்க நான் உலகத்தை மாற்றுறேன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு டாப்பிக்கும் எனக்கு ஆழமாக பதிஞ்சது. இப்போ 4 பேரை நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்கணும்னு நினச்சேன், என்கிட்ட இருக்க கலையை கற்றுத்தரணும்னு நினச்சேன். இப்போ 35 பிள்ளையை என்னை சுற்றி இருக்கிறாங்க. 35 பிள்ளைகளையும் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்று ஜொலிக்க வைக்கிறேன். ஒருத்தனுக்கு சிலம்பம் வரும், இன்னாட்டி ஒருத்தனுக்கு சிலம்பம் வராது, டிராயிங் வரும். ஸோ யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாது, அதை எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிறதுக்கும் கொடுக்குறேன். அந்தந்த துறையில் அவங்கள வடிவமைச்சு கொண்டுட்டு போகிறேன். என்னுடைய கிளப்பு பேர் வந்து யங்ஸ்டார் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது நான் என்னுடைய கிளப்புக்கு பேர் வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னுடைய ஆர்ட்டு வந்து ஃபாரின் வரைக்கும் போகுது. ஒரு நபர் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு ஃபாரின் ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த டிராயிங் நல்லா இருக்கேங்க, இதே மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னாங்க. தாராளமாக பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் கொடுத்துட்டேன், டெலிவரி கொடுத்துட்டேன். அதை வந்து வாங்கிட்டு போய் அவர் ஃபாரினில் போய் மாட்டியிருக்காரு. இது என்னங்க நல்லா இருக்கீங்க, அமேசிங்காக இருக்கேன், வெறும் பென்சிலை மட்டும் வச்சுட்டு எப்படிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்காப்புல, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காப்புல, எனக்கு ஒன்று பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதையும் கொரியர் பண்ணி விட்டேன். இப்போ அது மூலயமா எனக்கு வருது. இமாச்சல பிரதேசில் நம்ம ஆர்மி மேன் மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து எனக்கு 15 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பென்சில் டிராயிங்கு, அக்ரிகல் பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்கு, இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி வரைக்கும் அக்ரிலிக் அது வரைக்கும் நமக்கு அத்துப்படி தான். ஏதோ ஓரளவுக்கு 100% இல்லாட்டி கூட 98% அப்படியே தத்துரூபமாக வரைய முடியுன்றது நான் பெருமிதமாக சொல்லிக்கிறேன். தொடர்பு கொள்ளணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சுரேஷ் மிக சிறப்பாக பேசினார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லி அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணுங்க. விளையாட்டாக சொல்லி தரணும்னு சொன்னார். உண்மை அது. விளையாட்டை வந்து இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸுன்ற பேரில் குழந்தைங்கள அது ஒரு பெரிய படிக்கக்கூடிய ஒரு ப்ரெஷராக கொண்டு போய் நம்ம நிறுத்திடுறோம். அப்படி இல்லாமல் விளையாட்டாக சொல்லி கொடுத்தா அதுலேயும் பசங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்துருக்காரு. 2வது வந்து இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுனால நம்மளுடைய உடல் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓவியத்தை பற்றி அவர் பேசினார் பாருங்க. பசங்கள்கிட்ட நான் கேட்பேன், ஆப்பிள் மாதிரி இருக்கணுமா, ஆப்பிளாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போ இந்த ஓவியம் வரைகிறவங்க வந்து இன்னொரு பிரம்மாவுக்கு இணைன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் அவர் வாயால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய குழந்தைங்கள நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் மோட்டோவில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? நிறைய ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வச்சு நடத்துகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய காசு வாங்குவாங்க. அந்த காசு நம்ம அந்த பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமையே குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வம் இருக்கும், பேரண்ட்ஸும் செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு அகாடமி கேட்குற அளவுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால வந்து நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வந்து வர முடியாமல் அந்த ஒரு வெக்ஸ்லேயே அவங்க வேறு விஷயங்களில் டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சராசரியாக இருக்கிற ஃபேமிலி, அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொல்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒத்து வருமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லி தரேன். டோர்னமெண்ட் வந்துட்டாலும் என்னுடைய கை காசை போட்டு நான் டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் மேம். மிக சிறப்பு. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க.
அதாவது அவருக்கு வர்ற வருமானமே சொற்ப வருமானமாக தான் இருக்கும். அந்த சொற்ப வருமானத்துலேயும் பல குழந்தைங்கள உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னார் ஆர்ட் வரைவங்க பிரம்மான்னு சொல்லிட்டு. ஒரு கலையை ஒருத்தருக்கு கொடுக்குறவங்களும் பிரம்மா தான். இவரை இன்னொரு பிரம்மனா நம்ம பார்ப்போம். கீழே வந்து தொடர்புக்கு அவரோட நம்பர் இருக்குது. உங்கள் குழந்தைங்கள அந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுக்களில் நீங்கள் சேர்த்தணுமோ இல்லை ஒரு ஆர்ட் கற்றுக் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவர் மதுரையிலிருந்து வந்திருக்காரு. ஊர் பேரை சொல்லலை. மதுரையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? கடச்சனந்தல்மா. கடை ஒத்தக்கடை கடச்சனந்தல். ஒத்தக்கடை கடைச்சந்தனல் அப்படின்ற இடத்துல இருக்கிறாராம். ஸோ மதுரையில் உள்ளவங்க முதல்ல அவரை தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைங்கள அனுப்ப பாருங்க. அப்புறம் வெளியூரில் இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இன்னொரு டவுட் உங்ககிட்ட. நீங்கள் உங்கள் ஊரில் மட்டும் தான் சொல்லி தருவீங்களா இல்லை வெளியூர்களுக்கும் போய் சொல்லி தருவீங்களா? முதல்ல 4 பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா போதும்னு இருந்தது. ஓகே. இப்போ அதை தாண்டி போய் இப்போ 35 பிள்ளைகள் வந்து நிற்கிறேன். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு குடியிருப்பு மையம் இருக்குது. பேப்பர் நியூஸை பார்த்துட்டு மற்ற பேரண்ட் மூலிமா போய் எங்கள் குடியிருப்பு உங்களுக்கு என்ன வசதி செஞ்சு தரணும், நான் செஞ்சு தரேன், எங்கேயும் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்றாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்கூல் டைமிங் தான் பிரச்சனை. இதுக்காக 2025 திறந்தோடனே ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் ஜூம் மீட்டிங் சொன்னோன்னா இன்னொரு கேள்வி என் மைண்டில் உதிச்சிருச்சு. நீங்கள் நேரடியாக சொல்லி தர்றதுக்கும் ஜூம் மீட்டிங்கில் சொல்லி தரதுக்கும் அதே மாதிரி பயிற்சி இருக்குமா? கண்டிப்பாக காது கேட்காதவங்களுக்கு நீங்கள் எப்படி பாடம் நடத்த முடியுமோ அப்படி பாடம் நடத்துவீங்களா? ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாமா? வலது கை ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அப் டவுன், அவ்வளோதான் மேம். மிக சிறப்பாக சொன்னார். அதாவது ஒரு காது கேட்காத குழந்தைக்கு எப்படி சொல்லி தர முடியுமோ அப்படி ஜூம் மீட்டிங்ல சொல்லி தருவேன்னு சொல்லியிருக்காரு. மிக சிறந்த விளக்கம். தப்பா எடுத்துக்க கூடாது. காது கேட்காத பிள்ளைன்னா நீங்க சொன்னதுக்காக தான் நான் இல்ல தப்பா எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 குழந்தைங்கள்ல ஒரு 5 பேருக்கு காது கேட்காம தான் இருக்கு. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றக்காக தான் நான் இதை வந்து கேட்டேன். மிக சிறப்பு சுரேஷ், மிக சிறப்பா பேசுனீங்க. மிக நன்றி.